ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்னடா அறிவிப்பு கொடுப்பாரு, மார்க்கெட் கட கட கடன்னு இறங்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்த நிலையில ஒரு சின்ன மாற்றம். இன்னைக்கு இவர் சொன்ன சில விஷயங்கள் மார்க்கெட்டை ஃபேவர் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா ஐடி ஸ்டாக்ஸுக்கு ஃபேவரா அமைஞ்சிருக்கு. அப்படி இவர் என்ன சொன்னாருங்கிறத பார்ப்போமா? ஆமாங்க, நான் பேசிட்டு இருக்கிறது அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவரை பத்தி தான். அவர் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்னாலே அது வீக்கா போயிட்டு இருந்த நிலையில அவர் H1B விசாக்கு சொல்லியிருக்கிற சில அறிவிப்பு இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸை ஃபேவர் பண்ணிருக்கே சொல்லலாம். அப்படி என்ன அறிவிப்பு கொடுத்தாரு அப்படின்னா, H1B விசாக்கான காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இருந்தவரு நேத்து நடந்த ஒரு பேட்டியில H1B விசா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, அது அது தேவை அப்படின்ற மாதிரி அவர் பேசினது நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கும் ஐடி ஊழியர்களுக்கும் இந்தியால இருந்து போகணும் அப்படின்னு ஜாப்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷியஸ் செய்தியா அமைஞ்சிருக்கு. ஸோ காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய தளர்த்தப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் காஸ்ட் கட்டிங் கம்பேர் டு அங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறத விட நம்ம நாட்டுல இருந்து வேலைக்கு ஆள் எடுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் நிறைய லைபிலிட்டிஸ் கிடைக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாகும். இந்த நிலையில இவங்க இவ்வளோ தடைகள், இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணது இது எல்லாமே ரொம்ப வீக் பண்ணுச்சு. பட் இந்த அறிவிப்பு அவங்களுக்கு இன்னும் சாதகமா அமையுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய இந்த கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா அப்புறம் ஏசியால இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்க்குள்ள ஜாப்ஸுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. H1B விசாக்கு அடுத்து L1 விசாக்குல நிறைய கவனம் கொண்டு வந்தாங்க. சோ இப்ப இவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தகர்த்துறாங்க அப்படின்னா அது H1B விசாவுக்கு ஃபேவரா அமையலாம். நாம கவனிக்க வேண்டியது ஐடி ஸ்டாக்ஸுக்கு அது ஃபேவரா அமையலாம் அப்படின்னு. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் பெருசா சாதகம் இல்லாம சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஒன்லி ரீசன் அந்த துறைக்கான தேவை கம்மியாகுது. அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய அந்த growth யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அந்த செக்டார்ஸ் மேலும் பூம் ஆகும். சோ இவங்க இன்னும் அதுக்கு அடாப்ட் ஆகி ஒரு செட்டப் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஐடி ஸ்டாக்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கலாம்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அமெரிக்க நாட்டுல ஒர்க் பண்றீங்களா? உங்களை பத்தின ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடில வேலை பார்க்கறவங்க, ஐடி கம்பெனிஸோடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. Have a fantastic day.